2026 தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்காக பல மாணவர்கள் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல வருஷம் 200 கட் ஆஃப்ல இருந்து 185 கட் ஆஃப் வரைக்கும் எடுக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் ஒழுங்கா வந்து அந்த காலேஜ் சாய்ஸஸ் எல்லாம் வைக்க முடியாம, வைக்க தெரியாம, அவங்களுக்கு சீட்டே கிடைக்காம நிறைய மாணவர்கள் ஏமாந்து போயிடுறாங்க. ஸோ சில பேர் கோர்ஸ் சாய்ஸஸ் எல்லாம் அந்த கரெக்டாக ஆர்டரா வச்சுட்டு எங்களுக்கு வந்து கிடைச்ச காலேஜ் கிடைச்ச கோர்ஸ் பிடிக்கல சார் அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க ஒரு நல்லா கஷ்டப்பட்டு படிச்சு தான் 200லேருந்து 185 கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க அந்த சாய்ஸ் லிஸ்ட்ல. ஸோ அதை எப்படி நீங்க ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம மாணவர்கள் அதிகமாக எந்தெந்த கல்லூரியெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க, 200 கட் ஆஃப்லேருந்து 185 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்தெந்த கல்லூரியை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 200லேருந்து 185 கட் ஆஃபுக்கு மட்டும் இந்த வீடியோ கிடையாது, எல்லா மாணவர்களுக்கும் தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். உங்களுக்கு பல அறிவுரைகள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்க வந்திருக்கோங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை ஸ்கேன் பண்ணால் கூட எங்களோட வாட்ஸ்அப் சேனலுக்குள்ளே நீங்கள் வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்குங்க ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நான் சொல்ல நினைக்கிறேன். என்ன தெரியுமா, ஒரு பையன் இன்னைக்கு சாய்ஸ் லிஸ்ட் எப்படி வேணாலும் ரெடி பண்ணலாம். காலேஜ் வந்து சாய்ஸ் லிஸ்ட்னா என்னன்னு தெரியுமா, நமக்கு எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் வேணுங்கிறத சாய்ஸ் ஃபில்லிங் டயத்தில் நம்ம கேட்கணும், கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்கணும். நம்மளை அந்த டைமில் கூப்பிடுவாங்க, இந்த டைமில் நீங்கள் ஒரு 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு தேவையான காலேஜை தேவையான கோர்ஸை நம்ம லைனாக ஆர்டராக வச்சு நம்ம கேட்கணும். இப்போ கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இங்கே பல டைப்பில் இருக்காங்க. நிறைய பேரால் இன்னைக்கு வந்து பணமே கட்ட முடியாத மாணவர்களும் இருக்காங்க. இன்னைக்கு 190, 195 கட் ஆஃப், 199, எவ்வளோ பெரிய பெரிய கட் ஆஃப் எடுத்த மாணவர்களால் கூட பணம் கட்ட முடியல. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் காலேஜை மட்டும்தான் சாய்ஸில் வைப்பாங்க. ஸோ இல்லை சார், எங்களுக்கு ஓரளவுக்கு பணம் கட்டுறதுக்கெல்லாம் ரெடி, நல்ல காலேஜ் கவர்மெண்ட் காலேஜோ பிரைவேட் காலேஜோ எது கிடைச்சாலும் போகிறதுக்கு நாங்கள் ரெடி, 2 லட்சம் 3 லட்சம் பணம் செலவானா ஆகிட்டு போகுது. என்ன சார் சொல்கிறீங்க, பணம் செலவாகுமான்னு கேட்டீங்க. அங்கே தான் பிரச்சனையே. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இங்கே தமிழ்நாட்டில் எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜ்லையும் நாங்கள் இவ்வளோ தான் காலேஜ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் வாங்குகிறோம், ஹாஸ்டல் ஃபீஸ் இவ்வளோ தான் வாங்குகிறோம் அப்படின்னு எந்த ஒரு கல்லூரியுமே சொல்லவே மாட்டாங்க. எப்போ கவுன்சிலிங் நடக்கிற வரைக்குமே சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் யார் சார், எங்கே சார் நம்ம போய் கேட்கணும்னா நம்ம தான் ஒவ்வொரு காலேஜ்லையும் கேட்டுக்கணும். ஸோ அவங்களாம் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதுதான் நம்ம ஊர், கேவலமான ஊர், கேவலமான தமிழ்நாடு. ஏன்னா ஒரு பிரைவேட் காலேஜ் கவுன்சிலிங்கில் வருது. ஸோ அந்த கவுன்சிலிங் வழியாக நம்ம போகிறதுக்கு இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்கணும் அப்படிங்கிறத அந்த காலேஜ் வெப்சைட்லையாவது போடணுமா இல்லையா, இந்த ஃபீஸ் நாங்கள் வாங்குறோன்னு எந்த ப்ரைவேட் காலேஜும் போட மாட்டாங்க. அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் மிக முக்கியம் அந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய டாபிக் எப்படி வந்து போன வருஷம், இப்போது எனக்கு தெரிஞ்சு கடந்த 5 வருஷத்தில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் தான் அதிகமான மாணவர்கள் எடுக்கிறாங்க. யாரை கேட்டாலும் இன்னைக்கு கூட போய் கேளுங்களேன். இப்போ இன்ஜினியரிங்க்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கல்ல, அதில் தம்பி நீ என்ன கோர்ஸ் எடுத்து படிக்க போகிற, சிஎஸ்சி, நீ என்ன கோர்ஸ் எடுத்து படிக்க போகிற, சிஎஸ்சி, யாரை கேட்டாலும் சிஎஸ்சி. அதனால் போன வருஷம் 200 கட் ஆஃப்லேருந்து ஒரு 185 கட் ஆஃப் வரைக்கும் எந்த காலேஜை மாணவர்கள் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்கிறத வச்சு இந்த லிஸ்ட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்கலாமா? பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ், நம்மளுடைய சென்னையில் கிண்டியில் இருக்குது. அட்டானமஸ் காலேஜ் அந்த காலேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே 18 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த 18 கோர்ஸில் நீங்கள் இந்த காலேஜில் போய் படித்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக உள்ளே போயிடலாம். ஏன்னா டாப் லெவல் காலேஜில் உள்ளே போயிட்டாவே போதும். சிஇஜி கேம்பஸ்லாம் கொடுத்து வச்ச காலேஜ். ஆனால் இந்த கோர்ஸில் சிலது எங்களுக்கு பிடிக்கல சார் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனை பார்க்கலாம். 2வது இடத்துல எந்த காலேஜ் இருக்குது, நம்மளோட MIT, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலேஜை அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து முன்கூட்டியே நமக்கு நேரம் இருந்தால் சிஇஜி கேம்பஸு, MIT கேம்பஸ்லாம் நேரடியாக கூட போய் நீங்கள் விசிட் பண்ணலாம். இன்னும் கவுன்சிலிங்க்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே இருக்குது. ஸோ உங்களுக்கு நேரடியாக பசங்கள்கிட்ட போய் பேசணும், பிளேஸ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நேராக போங்க, வேறு வழியே இல்லை. வெப்சைட்டில் போடுறதெல்லாம் பார்த்து நம்ம எதையும் நம்பவும் முடியாது, எதையும் உண்மைன்னு நம்பவும் முடியாது. ஏன்னா இன்னைக்கு இந்த கேம்பஸை பற்றியெல்லாம் நீங்கள் விட்டுறலாம். ஏன்னா சிஇஜி MIT எல்லாம் கிட்டத்தட்ட பல வருடமாக இருக்குது. ஆனால் நிறைய காலேஜ், ப்ரைவேட் காலேஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கட்டாயமாக பார்த்தாகணும். பிஎஸ்சி காலேஜ் என்ன இருக்குது, பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. 2006 கவுன்சிலிங் கோடு.
கிட்டத்தட்ட 24 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதிகமான கோர்ஸ் ஆஃபர் பண்ணுற காலேஜ் நம்மளுடைய பிஎஸ்சி காலேஜ். ஸோ இந்த காலேஜில் நமக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் வேணுமா, இல்லை எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் போகிற மாதிரி இருக்கீங்களாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. சும்மா நான் சிஎஸ்சி தான் படிப்பேனே இருக்கக்கூடாது. சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம், ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குது. அப்போ தான் இவ்வளோ கட் ஆஃப் வாங்கின நீங்கள் ஒரு நல்ல காலேஜுக்குள்ளே போக முடியும். இப்போ அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2007. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். மொத்தம் 14 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்சஸில் உங்களுக்கு எல்லாமே வேணும்னா ஈஸியாக நீங்கள் உள்ளே போயிடலாம். ஸோ நிறைய பேர் வந்து நல்ல கட் ஆஃப் வச்சுருக்கவங்களே கோட்டை விடுறதுக்கான காரணம் என்னென்னா, நான் எல்லா கோர்ஸையும் சாய்ஸில் வைக்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியை வைப்பார், சிஎஸ்சியை மட்டும்தான் இந்த காலேஜில் வைப்பார், இசியை வைக்க மாட்டார். இசிஇ படித்தாலும் ஐடிக்கு தான் போகலான்னு தெரிய மாட்டேங்குது. சரி, சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பிரான்ச்சே ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. சிஎஸ்சி கிடைக்காது, நல்ல கட் ஆஃப் எடுத்து வேஸ்ட்டு, கிடைக்காது, மறுபடியும் சொல்லிட்டேன். அதே போல் அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதுவுமே கோயம்புத்தூரில் இருக்குது. மொத்தம் 10 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது அடுத்த இடத்துல இருக்குது. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5008 தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ், மதுரையில் இருக்குது. மொத்தம் 15 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க இங்கே. அப்புறம் வந்து பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். இது வந்து ஒரு பிரைவேட் காலேஜ். ஸோ நீலாம்பூரில் இருக்குது கோயம்புத்தூரில். இதில் மொத்தம் வந்து 8 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது சென்னையில் குன்றத்தூரில் இருக்குது. மொத்தம் 14 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் உள்ளே போகணுன்னா நீங்கள் வைக்கக்கூடிய சாய்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஒரே ஒரு சாய்ஸ் தான் வைப்பேன், 2 சாய்ஸ் தான் வைப்பேன். ஒரு காலேஜில் சாய்ஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ஒரு சாய்ஸு. அப்போ நீங்கள் அங்கே வந்து ஒரு 5-6 சாய்ஸை வச்சா தான் கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நான் வந்து ஒன்று தான் வைப்பேன், 2 சாய்ஸ் தான் வைப்பேன் அப்படின்னா கிடைக்காது, சீட்டு கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துங்க. அதே போல் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் 26-15 இங்கே மொத்தம் 7 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்த இடத்துல இருக்கிறது பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது நல்ல கட் ஆஃபில் சிஎஸ்சியில் க்ளோஸ் ஆகிருக்கனால இந்த காலேஜை போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் வெப்சைட்டில் போய் பாருங்களேன், சிஎஸ்சியில் நல்ல கட் ஆஃபுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு இந்த காலேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து சிவகங்கையில் இருக்குது. மொத்தம் 6 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய சென்னையில். இந்த காலேஜ் வந்து மொத்தம் 19 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது அடுத்த இடத்துல இருக்குது. அடுத்து கோயம்புத்தூரில் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ். இது வந்து அடுத்த இடத்துல இருக்குது. 10 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து லொயாலா ஐகாம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது அட்டானமஸ் காலேஜ். மொத்தம் 6 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் நிறைய காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு சாய்ஸில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதெல்லாம் நீங்களே சொல்ல மாட்டீங்களா சார் ஃபீஸ் எல்லாம் அப்படின்னா, நானும் உங்களை போல தான் ஒவ்வொரு காலேஜுக்கும் ஃபோன் பண்ணி கேட்கணும். வருஷம் ஃபீஸ் மாற்றுவாங்க. ஸோ எப்படியும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்குள்ள ஒவ்வொரு காலேஜ்லையும் ஃபீஸை கேட்டு நீங்கள் அதுக்குன்னு ஒரு லிஸ்ட்டு நான் தர்றேன், கொஞ்சம் காத்துருங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு காலேஜுக்கும் ஃபோன் பண்ணி கேட்கணும். அவ்வளோ வேலை இருக்குது இதில், சின்ன வேலையெல்லாம் கிடையாது. எல்லா ப்ரைவேட் காலேஜுக்கும் ஃபோன் பண்ணி எவ்வளோ சார் ஃபீஸ் வாங்குவீங்கன்னு கேட்டு எழுதி அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 கோர்ஸு. அப்புறம் கோயம்புத்தூரில் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மொத்தம் 13 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் மொத்தம் 13 கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க இந்த காலேஜில். அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஐஆர்டிடி இங்கே வந்து 8 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் இங்கே 9 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி அங்கே மொத்தம் 5 கோர்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மியான கோர்ஸ் தான் இருக்குது. அப்புறம் நம்மளுடைய பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. அங்கே மொத்தம் 18 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது. மொத்தம் 9 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூரில் இருக்குது. மொத்தம் 6 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூரில் இருக்குது. மொத்தம் 11 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடில் இருக்குது. மொத்தம் 11 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பண்ணாரி அம்மன்லாம் ஒரு சூப்பரான காலேஜ். ஸோ பணம் கூட அதிகமாக வாங்குறாங்கன்னு எல்லாரும் சொன்னாலும் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் காலேஜ். நீங்கள் டேரெக்டாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. மொத்தம் 10 கோர்ஸ் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க.
அப்புறம் வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து மதுரையில் ஒன்று இருக்குது, ரொம்ப நல்ல ஃபேமஸான காலேஜ். மொத்தம் இங்கே 9 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ், மொத்தம் 15 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய கோவில்பட்டியில் தூத்துக்குடியில் இருக்குது, மொத்தம் 7 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதில் வந்து 13 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது டோட்டலாக. இங்கே வந்து நம்ம சென்னையில் தான் இருக்குது, 2 காலேஜ் இருக்குது, சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2 இது இருக்குது. ஸோ அதில் இந்த காலேஜ் தான் நல்ல காலேஜாக இருக்குது, நல்ல கட் ஆஃப்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்குது, மொத்தம் 11 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸான காலேஜ். ஸோ இந்த காலேஜில் மொத்தம் 12 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய ஈரோட்டில் இருக்குது, மொத்தம் 14 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே தாம்பரத்தில் சென்னையில் இருக்குது, மொத்தம் 15 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இப்போ ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய ஒரு கேம்பஸாக பார்க்கப்படுது, மொத்தம் 12 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ்லாம் இருக்குது, நல்ல கட் ஆஃபுக்குமே வந்து 185 கட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் மொத்தம் 6 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் தென் மாவட்டத்தில் சவுத் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மெஃப்கோ சிலிக்கிங் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகரில் சிவகாசியில் இருக்குது, மொத்தம் 9 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே போல் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலத்தில் இருக்குது, ஸோ அந்த காலேஜில் 18 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. சேலத்தில் ரொம்ப ஒரு ஃபேமஸான காலேஜாக பார்க்கப்படுது. இதில் நான் மஞ்சள் கலரில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மஞ்சள் கலரில் போட்டிருப்பேன் நிறையா வந்து இந்த மஞ்சள் கலரில் போட்டிருப்பேன், இதெல்லாம் வந்து NIRF ரேங்கிங்கில் இடம் பிடித்த கல்லூரிகள், அதனால தான் மஞ்சள் கலரில் போட்டிருக்கேன். NIRF ரேங்கிங்னா நம்மளுடைய மத்திய அரசே, நம்மளுடைய மோடி அவர்களோட கவர்மெண்ட் வந்து வருஷம் NIRF ரேங்கிங் வெளியிடுவாங்க. ஸோ அதில் பார்க்கையில் இந்த மஞ்சள் கலரில் போட்டிருக்கிறது எல்லாமே NIRF ரேங்கிங்கில் இடம் பிடித்த கல்லூரிகள். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் ஆர்டராக பார்க்கையில் ரொம்ப ஃபோன் பண்ணி விசாரித்து இந்த காலேஜில் ஃபீஸு எல்லாத்தையுமே விசாரிச்சு தான் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணணும். ஸோ ஏனோ தானோன்னு நம்ம வந்து லிஸ்ட்டு ரெடி பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கிறது சும்மா பேசிக்காக 200 கட் ஆஃப்லேருந்து எப்படி 185 கட் ஆஃப் வரைக்கும் என்னென்ன காலேஜெல்லாம் எப்படி இருந்திருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். இன்னும் போக போக பல லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னும் 185லேருந்து 160 கட் ஆஃபு, 160க்கு கீழே இருக்கிறவங்க 140 வரைக்கும் இருக்கக்கூடிய கட் ஆஃபு, 140க்கு கீழே இருக்கிறவங்க கட் ஆஃபுக்கு எல்லாத்துக்குமே நான் வீடியோ கொடுக்குறேன். தயவு செய்து ப்ரைவேட் காலேஜ் எப்போவுமே நம்ம காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கவுன்சிலிங் வழியாக நம்ம காலேஜ் போகிற வரைக்கும் எந்த ஒரு ஃபீஸையும் உண்மையாக வெளியிடவே மாட்டாங்க. நீங்கள் எங்களுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், 4 வருஷமாக இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பற்றி வீடியோ போட்டவனா சொல்கிறேன். தயவு செய்து எல்லா ப்ரைவேட் காலேஜ்லையும் பணத்தை எவ்வளோ வாங்குறீங்கன்னு கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் காலேஜ் லிஸ்ட்லாம் நீங்கள் அப்புறம் ரெடி பண்ணணும். படிக்கிறதெல்லாம் 2வது பட்சங்க. பணம் பாக்கெட்டில் இங்கே பாருங்க, என் பாக்கெட்டில் 10 ரூபா இருந்தால் அந்த 10 ரூபா தான் செலவு பண்ண முடியும். அப்போ இந்த பாக்கெட்டில் 1 லட்சம் இருக்கா 2 லட்சம் இருக்கான்னு உங்கள் வீட்டில் எவ்வளோ உங்கள்கிட்ட பணம் இருக்கோ அதை ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து காலேஜ் சேர்றதை பற்றி யோசிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பணம் எல்லா காலேஜ்லையும் இன்றைக்கி 1.5 லட்சம் 2 லட்சம் கேட்குறாங்க. ஸோ அப்புறம் வந்து படிக்க போய் சேர்ந்துவிட்டு, ஏன்னா 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கணும், 1 வருஷம் கிடையாது. அப்போ சேர்ந்துட்டு சார் பணம் கட்ட முடியல சார் அப்படின்னா அப்புறம் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. பணம் எவ்வளோ வாங்குறாங்கன்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் பெஸ்ட்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்துலேயுமே ஃபீஸ் ரொம்ப கம்மி தான், 1 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கும். சில உண்மையான பியூர் கவர்மெண்ட் காலேஜ்லாம் 50,000த்துக்குள்ளே தான் ஃபீஸே வாங்குவாங்க. ஸோ அதனால் காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் தெரியாமல் நீங்கள் எந்த ஒரு காலேஜையும் சாய்ஸில் வைக்காதீங்க. ஸோ தயவு செய்து நிறைய பேர் இலவசம் கொடுக்குறாங்க, இந்த காலேஜில் ஃப்ரீயாக பண்ணுறேன்றாங்க, அவங்க ஃப்ரீயாக பண்ணுறேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய ப்ரைவேட் காலேஜ்லேருந்து எங்களை கூப்பிட்றாங்க சார், நாங்கள் 185லேருந்து 200 கட் ஆஃப் தான், ஆனால் கூப்பிட்றாங்க, நாங்கள் என்ன சார் பண்ணலாம், போய் ஒரு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சேர்ந்துடலாமா, ஃப்ரீ தர்றேன்னு சொல்கிறாங்களே. அட்வொகேட் ஒரு கையெழுத்து போட்டு உங்கள் ஒரு கையெழுத்து போட்டு வாங்கிடுங்க, 4 வருஷத்துக்கு எங்களுக்கு ஃப்ரீ கொடுப்பீங்கன்னு சத்தியம் போட்டு கையெழுத்து போட்டு வாங்குங்க. ஏன்னா நிறைய காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் இந்த மாதிரி நாங்கள் வந்து மாணவர்களுக்கு நல்லது பண்ணுறோம், மாணவர்களுக்கு ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுறோம், எல்லா உதவியும் பண்ணுங்க, 4 வருஷத்துக்கு 1 ரூபா கூட உங்கள்கிட்ட பணம் வாங்க மாட்டோம்னு நீங்களே பேப்பரில் எழுதிடுங்க. உங்களுக்கு அந்த காலேஜில் வந்து கையெழுத்து போடணும், அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் வந்து கையெழுத்து போட்டு அந்த காலேஜில் சீல் வச்சு கொடுத்தா மட்டும் எப்படி அப்போ நம்புங்க. ஏன்னா இலவசம் தர்றோம்னு எல்லாரும் நம்புறீங்க. அப்புறம் 4 வருஷம் உள்ள காலேஜுக்கு போனதுக்கப்புறம் 2வது வருஷம் 3வது வருஷத்துலேருந்து பணம் வாங்கினா என்ன பண்ணுவீங்க? அதனால் கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணி, நிறைய நல்ல கல்லூரிகள் இருக்குது, உருப்படாத கல்லூரிகள்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் ஓடிடாதீங்க. நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் நல்ல அறிவு இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குது, அதனால் யோசித்து எல்லா முடிவும் எடுங்க.
நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோவை ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். நன்றி.